அக்கிரமி தன் தீய வழியை விட்டு மனந்திரும்பி உயிர் வாழ வேண்டும் என்பதே நம் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். இந்த உறுதிப்பாடு ஒருவரின் சிந்தனையில் குடிகொண்டால் அவர் மனந்திருந்தி வாழ்வதை அன்றி வேறு ஒன்றையும் நாடமாட்டார் என இறைதூதர் எசேக்கியேல் அறிக்கையிடக் கேட்கின்றோம். இது வாழ்க்கையில் ஒருவர் செய்யக்கூடிய ஒரு முடிவாகும். தீய வழிகளை விட்டு நல்வழிக்கு வருவதும் நல்வழிகளை விட்டு தீய வழிகளில் செல்வதும் தானே மாறி மாறி நடக்கின்றது. இதில் எது நிலையான தேர்வாகும்? பரிசேயரும் சதுசேயரும் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதால் ஏதோ ஒரு வகை புனிதத்தன்மையை அடைகிறார்கள் என்ற நம்பிக்கையை இயேசு ஏற்கிறார். ஆனால் உலகம் பரவலாக ஏற்கும் இச்சட்டங்களை புதிய கண்ணோட்டத்துடன் அணுகுகின்றார். கொலை செய்யாதே, நானே உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனிடம் சினம் கொள்பவன் தீர்ப்புக்குள்ளாவான். கொலை என்றால் உடல் ரீதியாக ஒருவரது உயிரை அழிக்கும் செயலாகும். ஆனால் கோபத்தில் வெறுப்பால் உட்பகையால் செயல்படும் போது அது மனங்களை சிதைத்து பெயர்களை நாசமாக்கி மற்றவரை வாழ்விழக்க செய்து ஆழமான ஈடு செய்ய முடியாத விபரீத விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. நான் கற்பனைகளை பின்பற்றுகின்றேன் என்று சொல்லும்போது என் வாழ்க்கையின் தரத்தை எண்ணி பார்ப்பதும் சிறப்பாகும். ஒருவர் எனக்கு தீங்கு செய்துள்ளார் என்ற நினைவு வளர்ந்தால் எனக்குள் நானே ஒப்புரவு கொள்வதே தரமான வாழ்வுக்கு வழி. தனக்குத்தானே செய்யும் தர்மமாகும்.